அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது ஆறறிவு படைத்த மனிதரின் வாழ்க்கை கோலத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஐந்தறிவு படைத்த பல்வேறு உயிரினங்கள் முன்மாதிரியாக இருக்கின்றன என்னும் ஆச்சரியத்தை விளக்கும் வானம் வெகு தூரத்தில் இல்லை எனும் கட்டுரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக நாயிடம் நன்றியையும் எறும்பிடம் சுறுசுறுப்பையும் காகத்திடம் ஒற்றுமையையும் தேனீயிடம் சேமிப்பையும் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். கழுகு என்ற பறவையிடமிருந்து எவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே இங்கு தருகின்றேன். இதை படிக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் உண்மை. பருந்து என்று பெயர் சொல்லப்படும் பறவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா என்ற பழமொழி தெரிந்த பழமொழிதான். பருந்துகளுக்கு அரசனாக சொல்லப்படும் பருந்து இனத்தைச் சேர்ந்த ஒரு பறவைதான் கழுகு. இந்த பருந்து இனத்தில் 70க்கும் மேற்பட்ட வகைகள் உண்டு என்கின்றார்கள். நாம் இதை கழுகு, ராஜாளி, கருடன் என்று பல பெயர்களில் அழைக்கின்றோம். கருடனை மகாவிஷ்ணு மூர்த்தியின் வாகனம் என்கின்றார்கள் வைஷ்ணவர்கள். இராமாயணத்திலும் தேவாரத்திலும் வேறு இலக்கிய நூல்களிலும் கழுகு பற்றிய செய்திகள் பல உண்டு. சம்பாதி, சடாயு என்ற கழுகினத்து சகோதரர்கள் பற்றி இராமாயணம் சொல்கின்றது. ராவணன் சீதையை கவர்ந்து சென்றபோது சடாயு என்ற பறவை எதிர்த்து போர் செய்து இறந்து போனதாக இராமாயணம் சொல்கின்றது. சம்பாதி சடாயு என்பார் தாமிருவர், புல்லானாற் கரியனிடம் புள்ளிருக்கும் வேளூரே என்று திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தேவாரத்தில் திருப்புள்ளிருக்கும் வேளூர் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. பறவைகளிலே மிகவும் உயரமாக பறக்கும் பறவையும் மிக பெரிய பறவையும் பேராற்றல் படைத்த பறவையும் கழுகுதான் என்று சொல்கின்றார்கள். 5 கிலோமீட்டர் வரையில் ஒரு இலக்கை துல்லியமாக பார்க்கும் பார்வைத்திறன் படைத்த பறவை என்கின்றார்கள். கழுகு பார்வை என்ற சொல்வழக்கு இன்றும் உண்டு. தரையிலிருந்து 10,000 அடிகளுக்கு மேல் உயர பறக்கும் ஆற்றல் படைத்த ஒரே பறவை என்றும் சொல்கின்றார்கள். மழை பெய்யும் போது நனையாமல் இருப்பதற்காக மழை முகிலுக்கு மேலே பறந்து சென்றுவிடும் என்கின்றார்கள். கழுகின் வாழ்நாட்காலம் 70 வருடங்கள் என்கின்றார்கள். கழுகின் வாழ்க்கையில் 40 வருடங்களிலே அதன் பெரிய அகன்ற சிறகுகளும் கூரிய வலிமை மிக்க விரல் நகங்களும் வலிமை மிகுந்த நீண்ட வாய் அலகும் செயலிழந்து போய்விடுமாம். பெரிய அகன்ற சிறகுகள் இல்லாமல் உயரப் பறக்க முடியாது. கூரிய வலிய நகங்கள் இல்லாமல் எந்த உயிரினத்தையும் பிடித்து தூக்கிச் செல்ல முடியாது. வலிமை மிகுந்த நீண்ட வாயலகு இல்லாமல் எந்த உயிரினத்தையும் கொத்தி குதறி உண்ண முடியாது. 40 ஆண்டுகளில் தனது இந்த முக்கிய உறுப்புகள் செயலற்று போக கழுகு அதற்காக வருந்தாமல் மிக உயர்ந்த மலையிலே போயிருந்து வேட்டையாடி உண்ணவும் முடியாததால் பசியோடு சில நாட்கள் இருக்குமா. பின் தனது அலகினால், அதாவது வாயிலே இருக்கின்ற சொண்டினால், கால்களிலே இருக்கின்ற வலிமையற்று போன விரல் நகங்களையும் சிறகுகளையும் கொத்தி இழுத்து பித்து எறியுமாம். பின் கடைசியாக தனது சொண்டாகிய அலகை கல்லிலே மோதி அடித்து உடைத்து இரத்தம் வடிய வடிய பெரும் வலியை தாங்கி துன்பத்தோடு உண்ணாமல் உண்ண முடியாமல் 3 மாதங்கள் வரை இருக்குமா. பின்பு சிறகுகளும் கால் விரல் நகங்களும் சொண்டும் புதிதாக வளர்ந்த பின் பழைய கழுகு போன்று உற்சாகத்தோடும் வலிமையோடும் வேட்டையாடி உண்டு மேலும் 30 ஆண்டுகளுக்கு பறவைகளுக்கு அரசனாக வாழுமாம். பாடசாலை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கழுகுகளின் இச்செய்கை பெரும் பாடமாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். கழுகின் இன்னொரு செயற்பாடு இன்னும் ஆச்சரியத்தை தரவல்லது. பெரிய பறவையான கழுகின் முதுகிலே சில நேரங்களில் காக்கைகள் வந்து இருந்து கழுகின் பின்புறத்தை கொத்தி துன்புறுத்துமா. பின்னாலே இருந்து கொண்டு தனக்கு துன்பம் செய்யும் காக்கைகளை கழுகால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கழுகு எழுந்து விரைவாக மேல் நோக்கி பறக்கத் தொடங்குமா.
ஒரு குறித்த உயரத்துக்கு மேல் காக்கைகளால் சுவாசிக்க முடியாததால் சிறகிலிருந்து கீழே விழுந்து விடுமாம். எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் நாம் நமக்கிருக்கும் ஆற்றலை பயன்படுத்தி திறமையின் மூலம் வளர்ச்சியடைந்து நம்மை யார் என்று எதிரிகளுக்கு காட்டுவதே சிறந்த வழி என்பதை கழுகின் இச்செய்கை எமக்கு விளக்குகின்றதல்லவா? முட்டையிடும் காலத்தில் தமது முட்டைகளை எந்த உயிரினமும் கவர்ந்து செல்லக்கூடாது என்பதற்காகவும் குஞ்சுகளை பாதுகாப்பாக வளர்ப்பதற்காகவும் உயர்ந்த மலை உச்சிகளிலே கழுகுகள் கூடு கட்டுகின்றன. அந்த கூடுகளை ஏனைய பறவைகளைப் போல் அல்லாமல் முள்ளுகள் உள்ள தடிகளினால் கட்டுகின்றன. உள்ளே தனது பெரிய இறகுகளை பித்து பித்து போட்டு அதன் மேலே இறகுகளின் அடியில் இருக்கும் மிகவும் மென்மையான மிருதுவான புதிதாக வளரும் சிறிய இறகுகளையும் பித்து பித்து போட்டு சிறந்த பஞ்சு மெத்தை போல ஆக்குகின்றன. பின் அதற்குள்ளே முட்டைகளை இடுகின்றன. குஞ்சுகள் பொரித்த பின் ஏனைய பறவைகளைப் போல உணவுகளை தம் அலகுகளில் தாங்கிக் கொண்டு வந்து தமது நீண்ட அலகுகளால் குஞ்சுகளுக்கு ஊட்டி வளர்க்கின்றன. குஞ்சுகள் நல்ல மெத்தை படுக்கையிலே சுகமாக படுத்திருந்து தமக்கு சிறகுகள் முளைத்ததையும் தம் வல்லமையையும் தாம் அரச பரம்பரை என்பதையும் அறியாமல் தாமே பறந்து சென்று உணவு தேட வேண்டும் என்ற பொறுப்பும் இல்லாமல் சோம்பேறிகள் போல வளருமாம். அதை காணும் தாய்ப்பறவை குஞ்சுகள் படுத்திருக்கும் கூட்டில் தான் போட்டு வைத்த மென்மையான இறகுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குஞ்சுகளுக்கு முட்கள் குத்தும்படியாக செய்யுமாம். உடலில் முள்ளுகள் குத்த குஞ்சுகள் அப்போது சிறகுகளை அசைக்க முயலுமாம். அக்கூட்டை விட்டு வெளியேற முயலுமாம். தாய்க்கழுகு அந்த குஞ்சுகளை தன் சிறகுகளின் மேல் இருக்கச் செய்து மிகுந்த உயரத்துக்கு பறந்து போகுமாம். அப்போது மெதுவாக தன் குஞ்சுகளை கீழே தள்ளிவிடுமாம். குஞ்சுகள் சிறகுகளை அடித்து பறந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதை தாய்க்கழுகு கவனமாக பார்த்து கொள்ளுமாம். குஞ்சுகள் பறக்க முடியாமல் தவித்தால் தான் கீழே பறந்து விரைந்து வந்து தன் குஞ்சுகளை தூக்கி காப்பாற்றி விடுமாம். இப்படி தன் குஞ்சுகளை வருத்தி பல்வேறு பயிற்சிகளை கொடுத்துத்தான் கழுகு தன் குஞ்சுகளை வலிமையுள்ள பறவையாக வளர்க்கின்றது. உலகப் பெரும் வல்லரசான அமெரிக்கா தனது தேசிய பறவையாக கழுகை வைத்திருக்கிறது என்று சொன்னால் சும்மாவா? கழுகு போல வாழ நாமும் முயல்வோம். பெற்றோரும் ஆசிரியரும் பிள்ளைகளையும் மாணவர்களையும் வருத்துவது பிள்ளைகளினது மாணவர்களினது நன்மைக்கே என்பதை இளைய தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சிகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு முன்னேறி வானத்தை தொட வேண்டும். வானம் வெகு தூரத்தில் இல்லை. நன்றி, வணக்கம்.